அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசிக்ஸையும் அதோட காமன் சென்ஸையும் சேர்த்து பயன்படுத்தி நேரடியாக கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை தோராயமாக ரஃப்பாக இவ்வளோ தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நிறைய பழகுவீங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளுனதுக்கப்புறம் உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, அப்படின்னா இவ்வளோ தான் பெயிண்ட் வாங்கணும், அப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்ராக்சிமேட்டாக. சரிங்களா? இப்படி ஒன்று நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் இவ்வளோ தான் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக உங்களால் என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, தட் இஸ் பி பார்ட். பி பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நம்ம எவாலுவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஹவ் வில் யூ எவாலுவேட் தி மாஸ் ஆஃப் அன் எலஃபண்ட். எலஃபண்ட்னா யானை, யானையுடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாருக்குமே தெரியும், யானையுடைய எடையை கண்டுபிடிக்கணும்னா லாரியை எடை போகிற இடத்த கூட்டு போகணும் இல்லைங்களா? அது தவிர்த்து நம்ம சாதாரண தராசில் யானையை நிற்க வைக்க முடியுமா? யானை ரொம்ப பெருசு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க புரியுதா உங்களுக்கு? ஒரு எளிய கருவிகளை பயன்படுத்தி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி யானையோட வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, நான் சார் எப்படி அணுகிறேன்னு பாருங்கள். நான் என்ன பார்க்குறேன்னா, சரி இதான் அப்ராக்சிமேட்டாக ஒரு யானை, அப்ராக்சிமேட்டாக உண்மையிலே யானை இருக்குது, யானை இருக்கிறத காமிக்க முடியாதுங்கிறக்காக அந்த யானை இதுதான் அப்ராக்சிமேட்டாக இருக்குள்ள யானை. இந்த யானையை பார்த்தா எனக்கு என்ன தெரியுதுன்னா, அதனோட தும்பிக்கை, கால், வால், இதெல்லாம் அவனோட உடம்போடு ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவனோட உடம்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, மிக பெருசாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடலான்னா, அந்த வெயிட்டெல்லாம் நான் யானையோட வெயிட்டோட கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லை, விட்டுறேன். யானையோடைய நிறைக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய உடல். அப்போ நான் என்ன பார்க்குறேன் கேட்டிங்கன்னா, உடலுடைய நீளம், அதனுடைய உயரம், அப்புறம் அதனுடைய பருமன், இதை தான் என்ன செய்ய போகிறேன் நான் அப்ராக்சிமேட்டாக பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன கணக்கு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, யானையுடைய நீளம், அதனுடைய உடல் பகுதியோட நீளம் வந்து ஒரு 3.25 மீட்டர் இருக்கலாம். 2.5 மீட்டர்லேருந்து 3.25 வரைக்கும் இருக்கும். நான் 3.25 என்ன செஞ்சுருக்கேன், வச்சுருக்கேன். யானையுடைய இந்த உயரம், உடம்புடைய உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1.5 மீட்டர் என்ன செஞ்சுருக்கேன், வச்சுருக்கேன். யானையுடைய அகலம், இந்த இது புரியுதுங்க அப்படிங்களா? என்ன காமிச்சிருக்கேன்னா, திஸ் திக்னஸ் ஓகே, அது ஒரு 2 மீட்டர் இருக்கும். இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான் பிள்ளைங்களா. உண்மையிலே யானை இருந்தால் யானை அளந்துடலாம். இப்போ யானை படமாக இமேஜினேஷனில் சொல்கிறேன். அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு கியூபாய்டு மாதிரி நீளம், அகலம், பருமன் அப்போ பெருக்கிறேன். 3.25 × 1.5 × 2, அப்போ 9.75 மீட்டர் கியூப் இதனுடைய வால்யூம். இது அப்ராக்சிமேட் பிள்ளைங்களா. இது வந்து ரொம்ப 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 அப்ராக்சிமேட்டு. இல்லை நிறைய நான் மாற்றணும். என்ன மாத்திரேன்னு சொல்கிறேங்களுங்க. இந்த 9.75 மீட்டர் கியூப் இருக்குன்னு நான் என்ன முடிவு பண்ணுறேன், யானையுடைய ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன். யானையோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, சப்போஸ் தண்ணிக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யானை முங்காது, அது நீந்தாட்டியுமே முங்காது. அப்போ நான் என்ன பார்க்குறேன் கேட்டிங்கன்னா, யானையுடைய டென்சிட்டி தண்ணியுடைய டென்சிட்டியும் ஏறத்தால் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். யானையோடைய டென்சிட்டி தண்ணியோட கம்மியாக இருக்கும், அதான் மிதக்குது. அது யானையோட டென்சிட்டி 1000 kg/m3, தண்ணியோட டென்சிட்டி 1000 kg/m3. ஸோ யானையோட டென்சிட்டி என்ன வச்சுக்கிறேன், சரி 900, ஒரு 900 kg, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இப்போ என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, நான் நம்ம 1 மீட்டர் கியூப்க்கு 900 கிலோகிராம், அப்போ 9.75 மீட்டர் கியூப்க்கு 8775 கிலோ இருக்குது. ஆனால் இங்கே நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறேன் கேட்டிங்கன்னா, இது அப்ராக்சிமேட். ஏன் அப்ராக்சிமேட் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இங்கே நீளம், அகலம், பருமன்லாம் மொட்டையாக வச்சுக்கிட்டேன். ஆனால் இது எல்லாம் அப்படி அவ்வளோ தூரம் இல்லை, இது ஆல் கர்வ்டு, ரைட்? இங்கேயும் கர்வ்டு, எந்த பார்ட்டும் ஃபுல்லாக இல்லை. நான் அதுக்கு ஒரு 75% அலவன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? 25% இல்லை. ஸோ 75% வச்சுக்கிட்டா 8775 0.75 வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6581.25 kg இவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அப்போ நம்மளுக்கான என்ன தெரியும்னா, உள்ளே இருக்கக்கூடிய லங்ஸு, கிட்னி, இதெல்லாம் உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்பேஸ் எல்லாம் கணக்கு வச்சு அப்ராக்சிமேட்டாக யானையோட நல்ல பெரிய அடல்ட் யானையோட வெயிட்டு ஒரு 6000 கிலோ இருக்கலாம் தோராயமாக அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது எதுக்கு நம்ம செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 6000னா 6 டன்.
சரிங்களா? அப்போ சப்போஸ் நீங்கள் என்ன யோசிக்க முடியாதுன்னா, ஒரு யானையோட வெயிட் என்ன அப்படின்னா 100 டன் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும், நம்ம கணக்கு பண்ணால் ஒரு 6 டன் இருக்குது. இந்தியன் யானை இந்த சைஸ் இருக்காது இல்லையா, அது ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு 3000 கிலோ 3500 கிலோ இருக்கலாம். ஒரு ஆப்பிரிக்கா யானை எவ்வளோ இருக்கலாம்? 6000 கிலோ இருக்கலாம். இப்போ என்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, காமன் சென்ஸும் கொஞ்சம் ஃபிசிக்ஸையும் பயன்படுத்தி எப்படி தோராயமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிள்ளைங்களை இந்த பயிற்சியை நம்ம செஞ்சோம். பிள்ளைங்களுக்கு ஏதேனும் கமெண்ட் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.